தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ரோடே சரியில்லை கைஸ். பெரிய பெரிய பள்ளமாக இருக்குது. நைட்டில் யாருன்னா வரீங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து வாங்க. செம்ம மோசமாக இருக்குது ரோடு இது. வண்டிக்கு பெட்ரோல் பண்ணோம். மார்னிங் 7:43 ஆகுது. ஸோ பெட்ரோல் பத்தல ஃபுல்லாகிடுச்சுரா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் நோபி விலாக்ஸ். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ காலையிலே வந்து டேங்க்கு ஃபுல்லாக ரொம்ப 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 பெட்ரோல் போட்டு எங்கடா போகிறீங்க அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து இப்போது எங்கே போகிறோன்னா சேலம் வந்து போகிறோம். ஸோ டைம் வந்து 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ டேங்க்கு ஃபுல்லாக ரொம்ப இருக்கிறதுனால ஒரு அதே ஸ்பீடில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறேன். டீ பிரேக் எடுத்தாச்சு. டைம் வந்து 8:11 ஆகுது. கொஞ்சம் நான் திங்க் பண்ணி பாருங்கள், 8 o'clock வந்து இந்த மாதிரி வந்து பனி இருக்குமான்னு சொல்லிட்டு. பயங்கரமான பனி. ஸோ ஒரு நேரம் இப்படியே ஓட்டுவோம். கொஞ்சம் வெயில் வந்த பிறகு க்ளவுஸ் மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே, யார் யார் வந்து போகிறோன்னாக்கா, நானும் சரவணாவும் தான் வந்து போகிறோம். இது சரவணாவோட பைக்கு. ஸோ சர்வீஸ்லாம் முடிஞ்சு வந்துச்சு. அண்ட் தென் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிறிஸ்மஸ்லாம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஸோ நம்மளுடைய நோபி ஃபேமிலி எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். எனக்கு வந்து குளிர் எதுவும் அந்தளவுக்கு வந்து தெரில, பிகாஸ் நான் ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால. ஸோ நாங்கள் வந்து 200 kilometers வந்து போனோம். பட் ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரூட்டில் போகலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் பிளான் பண்ணி இப்போது ரூட்டு மாற்றிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா இதுலேருந்து போகிற மாதிரி இருந்துச்சு. எங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி டு சேலம் அந்த மாதிரி தான் பிளானில் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து திருப்பத்தூர் சைடில் கட் ஆகிடுவோம். ஸோ எனக்கு வந்து ஒரு 20 kilometers வந்து டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிறதுனால வந்து நாங்கள் அப்படி கட் ஆகிறோம். இப்போ போகும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன், நாங்கள் எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி டைட்டிலே பார்த்துருப்பீங்க, தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சில சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் போட மாட்டேன். மக்களே இங்கே பாருங்கள், ஆம்பூரில் வந்து பிரிட்ஜு ஒர்க் வந்து போயிட்டுருக்கிறதுனால தான் அதிகமாக நேற்று முந்தநேற்று வந்து செம்ம டிராஃபிக் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ரைடருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுட்டு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடருக்கு வந்து தேவையான விஷயங்கள். ஸோ பெட்ரோல் பைக்கு இதெல்லாம் அது வந்து அதுக்கு அடுத்தது. ஆனால் நல்ல தூக்குன்றது கம்பல்சரி வந்து வேணும். ஸோ மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது வரைக்கும் போதும். வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூரியன் கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. எப்போவுமே நம்மளுடைய சேஃப்டி மஸ்ட்டு, நம்ம கூட இருக்கிறவங்களுடைய சேஃப்டி வந்து மஸ்ட்டு. சும்மா நான் வந்து கிரிஞ்சுக்கெலாம் நான் சொல்லலை, ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். என்னடா சும்மா எப்போ பார்த்தாலும் கிரிஞ்சாகவே சொல்லிகிட்டு இருக்கிறான், ஹெல்மெட்டு போடு, அதை போடு, இதை போடுன்ட்டு அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, கம்பல்சரி வந்து பார்த்திங்கனாக்கா ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான ப்ராப்பரான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியும். நீங்கள் ரைடிங் கியர்ஸோ இல்லை ஹெல்மெட்டோ நீங்கள் எதுவுமே போடாமல் ஓட்டி பாருங்கள், ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும். நம்மளுக்கும் அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே வந்து நம்ம ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு
ஹெல்மெட்லாம் போட்டு போனோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கும் பைக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டு வந்து பாண்ட் ஆகும் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், எப்பயுமே சரி கைஸ், ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் பைக்கு வந்து ஓட்டாதீங்க. சேலம் வந்து பார்த்திங்கன்னா 135, ஊத்தங்கரை 46 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போது நாம் சேலம் போக போகிறோம். சேலமில் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்றது எனக்கு கேட்குது. அது வந்து வீடியோவிலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் டைட்டிலில் கூட எதுவும் வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா சைட்லலாம் திருப்பத்தூர் சைடு, ஜோலார்பேட்டை சைட்லாம் வரீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. ஏன்னா டாக்ஸ் எல்லாம் அடிக்கடி கிராஷ் ஆகும். எதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க மக்களே. நீங்கள் ஏலகிரி செம்ம ஸ்பாட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னாக்கா ஏலகிரி. பட் ஆனால் நம்ம எடுக்க மாட்டோமே, என்ன பண்ணுப்பேன். தூக்கி விட்றா. ஃபுல்லாக கவுந்துட்டுக்குது. ஃபுல்லாக கவுந்துட்டுக்குதா? ஃபுல்லாக கவுந்துட்டுருக்கு. எப்படி கவுந்துச்சுன்னு தெரில. அவர் அங்கே யூட்டன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி இருப்பார். அந்த வெயிட்டுக்கு வந்து சரியாக கட்டாமல் கவுந்துட்டுருக்கு போல கதிர். வரும்போது இந்த ரோடெலாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஜலகம்பாறை வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க செம்ம டஸ்ட்டு. நம்ம இதெல்லாம் நம்ம ரைடிங் ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கேமரா, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டஸ்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பண்ணிட்டோம். இங்கேருந்து ஏற்காடும் வந்து பார்த்திங்கன்னா 119 கிலோமீட்ரு, மேட்டூர் 142 கிலோமீட்டர்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்டு வந்து இந்த ரூட்டு தான் எங்களுக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேலூர்லேருந்து வர ஆளுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு தான் வந்து ஷார்ட்கட்டு. ஆனால் இங்கே என்னென்னா ஒரே ஒரு விஷயம் வந்து டிராஃபிக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் 9 o'clock மேலே தான் ஒர்க்கிங் ஹவர்ஸு. அதனால் வந்து இப்போ டிராஃபிக் வந்து எதுவும் கிடையாது. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக் இருக்கும். எல்லாம் இப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் வந்து இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க, லீவில் வந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி தான் கிளம்புவாங்க, பெங்களூரு, சென்னைன்னு சொல்லிவிட்டு. இருக்கிறதுல வந்து பிக்கஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. இங்கே தமிழ்நாட்டில் பிக்கஸ்ட்டு ஜங்ஷன்னா வந்து ஜோலார்பேட்டை ஜங்ஷன் தான். வந்து எல்லா ட்ரெயின்ஸும் வந்து டைவர்ட் பண்ணி விடுவாங்க. அதை விட்டால் காட்பாடி ஜங்ஷன். எனக்கு ரெண்டுமே கிட்ட தான் சொல்ல போனால். இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம். 118 கிலோமீட்டர்ஸ். திருவண்ணாமலை 84 கிலோமீட்டர்ஸ். ஓகே, கட் ஆகிட்டோம். இப்போ 118 கிலோமீட்டர்ஸ் வந்து போகணும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:58 ஆகுது. தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ரோடே சரியில்லை கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நாங்கள் இப்படியே தான் வந்துட்டுருக்குறோம். ஹைவேஸில் போயிருந்தால் கூட போயிட்டுருக்கலாம் போல இருக்கு. முடியல பின்னாடி ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஹைவேஸே இல்லை. ஏதோ இப்போ ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. மறுபடியும் ஹைவேஸ் ஏதோ கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ பண்ணியிருக்குன்ட்டு. ஏங்க இங்கே கூட டோல்கேட் போட்டு வச்சுருக்கிறானுங்க. NH 179A. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல, எல்லாம் க்ளோஸில் இருக்குது. பனி கைஸ், பனி பொழியுது. ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபாக் ஆகிட்டுருக்கு. கேமரா கூட ஆகிட்டுருக்குமா? ஓகே, பனி பொழியுது கைஸ் இந்த இடத்துல. அதனால தான் கைஸ் மழைலாம் பெய்யல, பனி பொழியுது. டாட்டா 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 டா அப்படின்னு. கைஸ் இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு கைஸ். ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. நம்மளுக்கு இப்போ அங்கே மழை ஸ்டாப் ஆனதுனால
வந்து அப்படி இருக்கான்னு தெரியல. ஒருவேளை இதுக்கப்புறம் தான் மழை பெய்யுதான்னு தெரியல. பைத்தியக்காரனாக இருக்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஹார்ன் கூட அடிக்கல அவன். நான் டக்குன்னு ரைட் எடுத்திருந்தா நல்ல வேலை மிரர் பார்த்து கொஞ்சம் ஜர்க்கானா அவ்வளோதான். ஸோ சைட் மிரர்ஸ் பார்த்துட்டு வண்டி ஓட்டுங்க, பார்க்காம வண்டி ஓட்டாதீங்க. ஃபுல்லாக அங்கங்கே மக்கீஸாக இருக்குது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. நைட் டைமில் இந்த சைடு வர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரிஸ்க்கு தான் போல், பயங்கர ரிஸ்க்கு. ஒன்றுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க. ஹாய் மங்கீஸ். இந்த இடத்துல பைக் தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. இந்த மாதிரி இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுருந்தா எதனா வரும் வரல பிஸ்கெட்டாவது வாங்கிட்டு வந்து போட்டுருக்கோம். கரண்ட்டு கம்பம்லாம் வராது. ஸோ ஊத்தாங்கரையெல்லாம் தாண்டிட்டோம். போலீஸ் கார் பார்த்தாரு, பட் ஆனால் கை போடல. ஆக்சுவலாக கைஸ் நாங்கள் காலையிலே கிளம்பும்போதே மேப்பை வந்து செக் பண்ணோம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்ட்டு. பட் ஆனால் கிளைமேட்டை செக் பண்ணல மக்களே. கைஸ் இங்கே அரூரில் டீ பிரேக் வந்து எடுத்தோம். ஸ்ரீ வேலவன் பேக்கரி டீ ஸ்டால். ஊர் தாண்டி சேலம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா ரோடு வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை கைஸ். பெரிய பெரிய பள்ளமாக இருக்குது. நைட்டில் யாருனா வரீங்கனாக்கா கொஞ்சம் பார்த்து வாங்க. செம்ம மோசமாக இருக்குது ரோடு இது. நீங்கள் அப்படி அரூர் சைடு எங்கன்னா வரீங்கன்னா ஹைவேஸ் மூலிமா வந்து வந்துடுங்க, வேறு ரூட் இருந்தால். ஏன்னா இது டபுள் ரோடுன்றதுனால வந்து ரோடெல்லாம் செம்ம மோசமாக இருக்குது. ஒரு பள்ளமும் எப்படியும் ஒரு அடி இருக்கும் போல் இருக்கு. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்ட்டு. பயங்கர மோசமாக இருக்குது ரோடு. கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்க. இந்த ரோடு செம்ம ஒஸ்ட்டு. எங்கே பார்த்தாலும் பேட்ச் ஹோல்ஸ் தான். பயங்கர ரோடே போட காணும் போல் இருக்குது எனக்கு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, 2 சைடும் ஃபாரஸ்ட் இருக்குது. ரோடு செம்ம மோசம் கைஸ். வந்து நைட் டைம்லலாம் மாட்டிக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு கதை. மக்களை இங்கே பாருங்கள், அந்த ஃபுல் மலையை பனியில் இதுவாக இருக்குது. இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. ரோடு செம்ம ஃபஸ்ட்டு. போர்டு போட்டிருக்காங்க மக்களே, வனவிலங்கு நடமாட்டம் அதிகமாக உள்ள இடம் பார்த்து செல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரோடு சத்தியமாக இப்போ இது center of the forest. Wow, வேற லெவல் மக்களே.
எப்படி இருக்கு பாருங்க. வேற இல்லை, வேற மாதிரி. கொஞ்சம் தொலைவு மட்டும் ஒரு 10-20 கிலோமீட்டர் மட்டும் ரோடு வந்து மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரோடு வந்து சான்ஸே இல்லை கைஸ். சூப்பராக இருந்துச்சு. எப்படி ஒரே ஒரு 1.5 நிமிஷமோ என்னவோ அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம் ஃபாரஸ்ட்லேருந்து. சீரியஸாக நல்லா இருந்துச்சு கைஸ், பயங்கரமாக இருந்துச்சு. வா, இந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்கு. வந்து நாங்கள் 11 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். ரோடு வந்து சரியில்லை, அதனால வந்து நிறைய, அது இல்லாமல் அங்கங்கே வேறு டிராஃபிக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து இப்படி தான் இருக்குது. வர்றவங்கெல்லாம் ஏறி வராங்க. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் வந்துட்ருக்கோம். நம்ம 11 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும். பட் ஆனால் டைம் வந்து மிஸ் ஆனதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்னும் நாங்கள் 20 கிலோமீட்டர் போனோம். அந்த முன்னாடி போகிற ஸ்கூட்டியில் பின்னாடி ஒரு டைலாக் ஒன்று எழுதிருக்கிறாங்க, படிக்கிறேன் கேளுங்க. ஃபாலோ பண்ணுறியாடா பாடி சோடா. பின்னாடி டைலாக் சூப்பரு. ஃபைனலி நம்ம வந்து சேலம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் சேலம் வரைகிறேன். ஆக்சுவலாக வந்து சஸ்பென்ஸை வந்து உடச்சிட்றேன். எங்கே போயிட்டுருக்கேன்னா, சரவணாவோட பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பேக் கேரியரு எல்லாமே வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே போகிறோம் என்னன்றதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்ன்றதை வந்து பண்ணிவிடுங்க. ஓகே, பாய், see in another video guys. பார்ட் 2ல் வந்து என்ன ஏதுன்றது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்.